ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். யோசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா Free Fire கேம் ப்ளே தான். ஸோ லைக்ஸ் கெட்ஸ் ரைட்ன்றோட வீடியோ. அதுக்கடுத்து நம்ம இப்போ யாராச்சும் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். சரி, இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம என்ன கேம் விளாட்னா பிஆர் ரேங்கில் தான் விளாட போகிறோம். யூ கேன் ஆல்வேஸ் செல் கைஸ். போட்டாச்சு, ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யாருக்கு எப்படி தெரியும். இந்த கேமு நம்ம ஒரு 2 பிஆர் ஏதாச்சும் விளாட்லாம். 2ல் யாராச்சும் ஒரே ஒரு போய் அடித்தாலும் நீங்கள் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஓகேவா கைஸ்? டீல் கீழே போடுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்தாச்சு. இங்கே இருக்கிற பிரச்சனை இது பெர்முடா மேப்பு. அந்த பெர்முடா மேப்பு கொண்டு வந்தாச்சு. இங்கே இவனுங்க நல்லா மண்ணடிக்க வச்சிட்ருக்கானுங்க. சரி பார்ப்போம், எப்படியாச்சும் இந்த கேம் நம்ம உங்களுக்காக நம்ம போயை எடுக்க போகிறோம். மேப்பை நான் பார்த்தேன், எதுக்குன்னே தெரில, திடீர்னு கை வலிக்கிடுச்சுன்னு நினைச்சேன். ஓகே, இப்போ போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு. 5 4 3 2 1 கோ. நாங்கள் போகிறோம் பெர்முடா. சைடில் உங்களுக்கு நான் எடிட் பண்ணுற ஆப்பும் இந்த ரெக்கார்டிங் ஆப்பும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் வேண்டாம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா யூ ஆர் த இன்டெலிஜென்ஸ் ஜீனியஸ் கைஸ். ஓகே, நம்ம இப்போ கிளாக் டவர் இறங்க வேண்டாம், பீமசக்தி ஸ்ட்ரிப்பில் இறங்கிடலாம். இது அங்கேனா நிறையா லூட்டெல்லாம் கிடைக்கும். அதுக்கடுத்து கில் எடுத்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம போய் எடுப்போமான்னு தெரியல, ஆனால் செகண்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மேட்ச் கலஹரின்னு நினைக்கிறேன் மேப்பு. பார்ப்போம், நெக்ஸ்ட் மேட்ச் போட்டால் நானே போவோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ இறங்கியாச்சு. உள்ளே போயிடாச்சும் ஒரு கன்று கொடுங்கடா. இப்படி என்னடா லெவல் 2 பேக்கை குடிக்கிய கன்னை கொடுங்கடா. அங்கெல்லாம் கொடுத்து இறங்கி கண்ணை எடுத்து சுட்டுட்டு கிடத்து ஒரு கிள்ளி எடுத்து கன்று அப்பாடா ஒரு கன்று கொடுத்துட்டானுங்கப்பா. இந்த கண்ணை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் உண்மை. ஐயோ, இதை ஃப்ரீ யாராச்சும் கொடுப்பானுங்களா இருக்கா? ஹீல் பிஸ்டல் வச்சு நான் என்னடா பண்ணேன்? என்ன யூஸ் பண்ணேன்? ஐயோ, அவன் ஒரு சுட்டானே இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஐயோ ராமா, இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. ஐயோ, 4x ஸ்கோப்பெல்லாம் இருக்குது. 4x ஸ்கோப் மட்டும் எடுத்துருவோம். பின்னாடி எவனும் வந்துட்டு இருக்க சட்டம் கேட்கு. பின்னாடி எவனும் இருக்கான். பின்னாடி திரும்பி பாட்டா, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். எடுக்கும் அர்ஜென்ட்டா எஸ்எம்ஜிஎம்லாம் எடுக்கு எனக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? என்ன பின்னாடி எவனும் வாரான். உன்னை ஹீல் பண்ணுறாடா, ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ஹீல் பண்ணுறேன் உன்னை ஹீலாண்டா பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ஆயிடுவான்டா. ஒரு கண்ணை கூட போனம் போய் எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். டே அடிச்சு விட்டானுங்க கைஸ். அவ்வளோதான், கட்டம் பண்ணி விட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இது வேறு டென்ஷனாகவே இருக்குது கைஸ். எதுக்குன்னா நம்ம அடித்தோங்களோ. கிளாக் டவருக்கு பக்கத்தில் போகலான்னு பார்த்தா அங்கே போகலான்னு கேட்பேன். பீக்கு பக்கத்தில் வந்துருக்கோம். யாருக்கெல்லாம் பழைய பீக் பிடிக்குமோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம போய் அடிக்கிறோம். இந்த மேட்ச் எடுக்க மாட்டோம் நான் நம்புகிறேன். இந்த மேட்ச் நம்ம எடுக்க முடியாது. ஓகே, லெவல் 1 பேகு. அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போவோம். எதுக்கு இந்த மாதிரி தான் சவுண்டு போடுறேன்னு கேட்காதீங்க கைஸ். அது ஒரு கிரிஞ்சாக இருக்குன்னு தெரியும். ஸ்கார் 1 நல்ல வேலை நம்மளுக்கு ஸ்கார் கிடச்சிருச்சு. ஸ்கார் நம்மளுக்கு கிடச்சோன்னே எங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு செகண்ட் இருங்க கைஸ், சரி கைஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸு. ஸோ நான் அந்த ஷீட் பண்ணிட்டுக்கிறேன். தனியாக எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். ஸோ எல்லாம் கேட்டு தான் கொஞ்சம் கண்டுக்கிறாதீங்க கைஸ் ப்ளீஸ். என்கிட்ட கம்ப்யூட்டரும் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. இது மட்டும்தான் எடிட்டிங் இருக்குது, இந்த ஆப் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாட்டு பண்ணி விடுங்க. இங்கே எவனோ நிற்கா. ஹெட்டு எப்படி ஹெட்டு? நிறைய டேமேஜ். நாங்கள் ஓடுறான். போ ட்ரெஸ் பண்ணு. அவ்வளோதான், செட்டான். தூட்டு பறக்குவோம்.
ட்ராகன் ஸ்ப்ரிண்ட் வச்சுருக்கான்னு பார்த்தா அதுவும் வைக்கல. எஸ்விடி இருக்குது, எஸ்விடி மாட்டிப்போம். இதுக்கு எடுத்து ஆம்போ கொஞ்சம் எடுத்துப்போம். எஸ்பிடி ஒய்யா இது இடண்டா. எஸ்பிடி ஒய் வேறு மாட்டிப்போம். ஓகே நம்ம போகலாம். ஏன்டா 2 கோவல் தெரியாமல் 2 கோவலையும் போட்டாச்சு. ஆமாம் பக்கத்தில் என்ன இருக்கும் ஸ்கில்லா? அந்த ஸ்கில் ஐயோ யாரோ போவோம். ஷார்ட்கட்லாம் வச்சுருக்கேன். அங்கே எவனவோ 2 பேர் சண்டை போட்டிருக்கானுங்க. ஸ்கில் மூலிமா போட்டேன். உடனே போய் பழக்கணும். ஒரு 2 பட்டை கூட அடிக்கணும். அதுதான் கைஸ். ஓகே போவோம். போ நல்லாவே நீ போ நீ நல்லா போ. கிட்ட போய் இவனை இங்கே பக்கத்தில் இருக்கான். இவனை யாரையோ கட்டம் பண்ணியிருக்காங்க. ஓ இந்த வாரம் ஏறி சுடு நிறைய டேமேஜ் கோல்பால் போட்ட. ஐயோ சைடாண்டி என்னப்பா போய் ஆகணும். சைடாண்டி போகும். ஐயோ ராமா சைடாண்டி டக்குன்னு போடா. என்ன இருக்குது எந்த இதுவுமே இல்லை கைஸ். ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு கண்ணு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ரைட் சைடில் போ. எவனை பின்னாடி அடிக்கான். வேண்டாம் நல்லா. ஐயோ பின்னாடி விட்டானே. வெடித்து கோட்டுற போலையும் வந்துட்டாங்க கைஸ். ஏன் கைஸ் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கு சொல்லுங்க? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கு தெரியல. ஸோ ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேட்சாக போகிறோம். ஓகே இம்ப்ரெஷன் அந்த குளோவை மட்டும் சைடாக நீ போட்டுப்போம். கெட்டாரை மட்டும் பின்னாடி போட்டுவிட்டா அவ்வளோதான். அப்படி போட்டுப்போம். கேன்சல் கொடுத்து இந்த மேட்ச் என்ன மேட்ச்சு கலஹாரின்னு நினச்சேன். நான் நெக்ஸ்ட்ரானா வந்துருக்கேன். ஓகே இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக போய் அடித்து கீழணும். இதில் எனக்கு கோபம் வந்துடும். உங்களுக்காக நான் சாப்பிடாம இருந்து எடிட்டிங்லாம் பண்ணி உங்களுக்கெல்லாம் போட்டேன் கைஸ். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போவோம். 5 4 3 2 1 கோ போகலாம். நெக்ஸ்ட் ட்ராக் வந்தாச்சு. ஃபஸ்ட்டே நம்ம ஃபேண்டாபியாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் அங்கெல்லாம் போய் நிறைய கில் எடுக்க முடியும். கில் இன்னைக்கு நான் ஒரு 10 கில் மேலே எடுப்பேன். நாங்கள் கெஸ் பண்ணுறேன். 10 கில் மேலே எடுத்துட்டோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகேவா? டீல் சரி போகலாம். ஃபேண்டாபியாவுக்கு கீழே இறங்குவோம். கீழே இறங்கின பிறகு ஃபேண்டாபியாவுக்கு அடுத்து என்ன போவோம் மேலே அப்படி சைடானிக்கு அப்படியே போயிடுவோம். எங்கே ஜோன் வருதோ அந்த சைடு போக வேண்டியதான். ஃபஸ்ட்டே நம்ம டைவ் அடித்து கீழே போயிடுவோம். டே அங்கே ஒரு கன் இருக்குது. சைடானிக்கு இறங்கிடுவோம். ஏகேவா இல்லையே என்னது இது ஷார்ட் கன் மாதிரியே இருக்குது. இங்கே சைடு என்னமோ இருக்கா மொட்டை மயிரும் இல்லை. போவோம். அந்த சைடு ஓடுறான். அந்த சைடு ஓடனா நம்மளுக்கு தான் டேஞ்சரு. இது என்னது ஷீல்டுகன்னா சரி இந்த சைடு போய் பார்ப்போம். ஐயோ இரியாது ஏய் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு கில் ஃபஸ்ட்டு ஒரு கில் வந்துட்டு பார்ப்போம். இதுக்கு அடுத்து அந்த சைடு 2 பேர் சண்டை போட்டிருக்கானுங்க. நான் உங்கள் பக்கமே வர மாட்டேன்டா. நீங்கள் அழகாக சண்டை போடுங்க. இந்த சைடு வந்து நிற்கான். நல்லாவே பார்த்தேன். ஆண்டா அதுக்குள்ளேயும் எவனோ போட்டு தள்ளிட்டானே. அண்ணா அங்கே வா ஓடி வா அங்கே ஓடி வருவோம்ல. ஒரு ட்ராக் வச்சு ஹெட்ஷாட் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இங்கே ஒருத்த வாரான். ஒருத்தி சரி 200 போட்டாச்சு. அதுக்கிட்ட வேற எவனும் இருக்கானா? அந்த சீர் எடுத்து எனக்கு ஸ்கோப் போடுவோம். இதை முளைஞ்சிட்டான். ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம மேலே போகிறோம்னு நினைக்கிறேன். மேலே போகிறான். வேறு வழி இல்லை. என்ன ஜெயிச்சு எடுத்துக்கலாம் தேவை. ஓகே இப்போ நம்ம மேலே போகிறோம். போவோம். எவனோ அடிக்கண்டா. இடை எவன்டாவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கானோ. இவன் செட்டான். இவன் லேகில் இருந்திருக்கான் போகிற. ஆனால் அடிக்க முடியலை. சைலன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. பின்னாடி வச்சுருக்கான். ஓகே இது நல்லது தான். லாங் ரேஞ்சுக்கு இராச்சு இருக்க. போன வாட்டி லாங் ரேஞ்சுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த வாட்டி கொடுத்துருக்கானுங்க.
அந்த சைடு ஒருத்தன் இருக்கான், அங்கேயும் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஹெட்செட் ட்ராக். ஐயோ 130 எங்கடா போனான்? டே அவனை ஸ்கோப் போட்டு அடிக்கா அண்டா வாங்கிச்சுக்கிட்டான். டேய் ஏன்டா திரும்ப மேலே போகணுமா? ஐயோ ராமா, என் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒன்று P90 ஹேமோ இருக்குது. P90 ஹேமோ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ யார் ஹேமோனா இப்போ வேணும். ஐயோ பின்னூட்டி எவனோ வாரான், சண்டடியும். டே செட்டு அவ்வளோதான், செட்டான். அவுட் ஆஃப் மை ஃபிஸ்டா யார்டா அது? ஓகே, அங்கே எவனோ இறங்கியிருக்கான். நம்ம மெதுவானா போகணும். MP40 எடுத்துப்போம், அதுதான் நல்லது. MP40 தான் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இதை லாங் ரேஞ்ச் கண்ணே இல்லை. டேடி 2 ஒரே கல்லில் 2 மாங்காவா? இல்லை, இவன் செட்டு போயிட்டான். ஓகே, ஒருத்தனானே. சரி, ஒரு கிளி ஓகே. நான் நிறையா நமக்கு வேண்டாம். AK47 எடுத்துப்போம், அது நல்ல கண்ணு, ஒரு நல்ல லாங் ரேஞ்சு கண்ணு. சரி, இப்போ நம்ம கீழே போகலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம. ஓகே, இங்கே வாங்கிட்டு யாராச்சும் இருக்கா? டே குளோவால் கூட்டுதா? டே குளோவால் தான். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி எனக்கு குளோவால் கொடுக்கவே மாட்டியிருக்கானுங்களே. சரி விடுங்க கைஸ், நம்மளுக்கு என்ன பண்ணுறது? 6 குளோவா நம்மகிட்ட இருக்குது. இது என்ன M4 இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு டேங்க்கு SMG அதிகமாக இருக்குது. SKS எடுத்துக்கலாம். 1 டாப் கன்னாலே பயங்கரமாக இருக்கும். 1 டாப் கன்னு. ஓகே, போகலாம். இப்போ போயிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருப்பேன். உங்களுக்காக காலையேண்டி எதுவுமே சாப்பிடாம எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இந்த இது மட்டும் நான் 3 வாட்டி சொல்லியிருக்கேன். எஸ், லெவல் 3 வெஸ்ட் எடுத்துப்போம். இங்கே எவனாச்சும் சண்டை போட்டிருக்கானுங்களா? ஏர்ட்ராப்லேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பேக் இருக்குது, ஆமோ இருக்குது. ஆமோலாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குடா. எனக்கு இப்போ வேண்டியது கொஞ்சம் தண்ணி குடித்தான் தான் கைஸ். ஏன்னா காலையில் எதுவுமே சாப்பிடாம உங்களுக்காக வீடியோ போட்டுறோம்டா. தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? டே இன்னும் ஏன்டா எனக்கு குடிக்க மேக்டுன்னு மேலே இணைச்சிருக்கானான்னு பார்த்துமா? எவனும் இல்லை. கீழே குடிடா. பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கானுங்க, அது மட்டும் தானே தெரியுது. அந்த சைடு எவ்வளோ இருக்கானா? அந்த சைடு நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா காயின்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏர்ட்ராப்பில் எவ்வளோனாச்சும் இருக்கானா ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இங்கே யாரோ இங்கே இருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, அந்த சைடு போக வேண்டாம், எவனும் இல்லை. மேலேனா எவனும் இருந்திருக்கான். அப்போனா பார்ப்போம். அந்த அடிக்காண்ட மேப்பில் காமிச்சு பின்னாடி எவனும் வரானோ? இல்லை எவனும் வரல. இல்லை யாரும் இல்லை. ஓகே, போவோம். ஐயோ போவோம். MP40 எடுத்துப்போம். வந்தவனே சர்ன்னு அழுத்தி இப்படி போய் அடிடான். ஏன்னாச்சும் இருப்பானுங்களா இந்த சைடு? இந்த சைடெலாம் இருக்க மாதிரி காய்ஞ்சிச்சு. சைடெலாம் எங்கேயாச்சும் இருப்பானுங்க. எனக்கு வேறு எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இங்கே இருப்பானுங்க. மேலே ஒன்றும் இருக்கானோ? இல்லை. ஐயோ, இந்த சைடு வாழை ஊக்கம் போடு. அழுத்திப்படி போயாடி. அவ்வளோதான். ஐயோ பையன் பாவம். ஃபைனல் ஃபைட்டு 10 அலைவா? சரி போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ கடைசி வந்தாச்சு. ஃபைனல் ஃபைட்டுன்னு கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே, இந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவையானது சிப்பு கூட வேண்டாம், வேறு ஏதாச்சும் இருக்கா போட்டு போகிறதுக்கு? வேறு எதுவுமே இல்லையா? ஹெட்லிஸ்ட் வாங்காமல் வேண்டாம் ஒன்றுங்க. வேண்டாம் 4x ஸ்கோப். ஐயோ, நான் வேறு 4x ஸ்கோப் ஏன்டா வாங்கினேன்? சரி, இந்த ஸ்கில் வாங்காமல் ஹோமர் எடுத்துப்போம். ஹோமரே ஓகேடா, எங்கேயாச்சும் ஹோமர் எடுத்துப்போம். அதுக்கடுத்து வேறு ஒரு க்ளோவ் சிப் எடுத்துப்போம். ஹெல்மெட் நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம இது மட்டும் எடுத்துப்போம். ரிப்பேர்கிட்ட எவங்கிட்டேயாச்சும் கிடைக்கும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த எவனும் நிற்க எவனுமே ஒன் டாப். சரி, நம்ம 1 டாப்பில் இருந்தாலும் கோட்ரா மாஸ்ட்ரஸ் அந்த இது வந்துருச்சு. இவங்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? M10 இருக்கா? ஆனால் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை.
போவோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்கின் எதுவுமே இல்லாமல் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நானும் டாப் அப் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ். சூமிகிட் எடுத்துட்டேன். எடுக்கலையோ எடுத்துட்டேன். இங்கே பராப்பல், அந்த பராப்பல் ஏன்டா உனக்கு பல் அந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு போய் பார்ப்போம் என்ன வச்சுருக்கானான்ட்டு. என்ன வச்சுருக்கானா? டே வாங்கடா, ஒன்ட்டா பிடிச்சி விட்டுறா மண்டையிலே. டேஞ்சர்ஸோட பின்னாடி எவ்வளோ இருக்கானா? மேலே போய் பார்ப்போம். மேலே போ. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகிறோம். நம்ம போகிறோம் மேலே. சரி போயிட்டே இருப்போம். அந்த சைடு போன பிறகு ஒரு ஊக்கம் போட்டு சர்ன்னு அழுத்திப்படி போயாடிங்க. பக்கத்தில் வரான் ஊக்கம் போட்டு போ. தலை வந்துட்டாம்ல. போரு ட்ராகு, அவ்வளோதான், செத்தான். இந்த ஏதாச்சும் இருக்கா? லேண்ட்மைனுக்கு எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு தேவையான தவிர்த்து. சரி வேறு எதுவும் இல்லை. சரி நம்ம போவோம் வாங்க. அங்கே யாரோ இருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் சொல்லானாங்க. மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நார்மலாகவே ஒரு 30 மினிட்ஸ் தான் எடுக்கும் அன்டில் போயா. அதனால தான் நம்ம இப்போ எனக்கு அவனை ட்ராக் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா உளமாட்டிக்க. ஹோமர் போய் அடி போ. 24 டேமேஜுக்காடா இவ்வளோ. சைடில் போயிட்டான். ஐயோ எவன்டா அடித்தான்? இல்லை எவன்டே அடித்தான்? ஐயோ நம்மளால அடிக்கலே. இது குளோவல் போடு. அப்பா நல்ல வேலை தப்பிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் இந்த இது போட்டு போகும் ரிப்பேர்கிட்டே. இப்போ வாடா தைரியமன் தான், வாடா. ஐயோ இவன் வேறு போடுறானே, குளோவால் போட்டுக்கணும். பின்னாடி போய் ஒன்று. ஐயோ வருவல்ல நீயும். லேண்ட்மைன் இங்கே போட்டு வச்சுப்போ. நம்ம இங்கே இருப்பேன்னு நினைப்பான். லேண்ட்மைன் போட்டு வச்சுட்டு ஓட்டிடுவோம். ஏன்னா ஜோன் வருது. இவன் வேறு சைடு வரான். நான் வேறு ஒன்ட்டா படிக்கலாம் தான் பார்க்கேன். ட்ராக் அடித்து ஒரு ஒன்ட்டா படி அவ்வளோதான் செட்டான். ஐயோ நல்ல வேலை இது இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனு போட்டுடலாம். இப்போ ஜோனுக்குள்ளே போ. அப்படியே கொஞ்சம் ஜோனில் போயிடுவோம். ஜோனுக்குள்ளே போகணும். எல்லாம் நம்ம கட்டம் அதுக்கடுத்து நம்ம லியோன்னு வச்சுருக்கோம். சோழலால் வந்துடும். அதுக்கடுத்து பேக்கிட் மட்டும் ஒன்று போட்டுக்கிட்டு இதுக்கடுத்து நம்ம வீடியோ முடிச்சா போய் எடுக்க மாட்டோமா? பட்டிகள் மேலே வந்துருச்சு. அதுக்கடுத்து அதனால நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வாங்கணும். அதுக்கடுத்து நான் இப்போ போயிருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியே தீரணும். ஓகேவா கைஸ்? எல்லாம் உங்கள் நைட்டில் வந்து இட்டு வரும். இட்டு பெனி வைஸ். ஓகே இப்போ போவோம். இப்போ மேலே ஒரு நல்ல இடம் இதுதான் நல்ல இடம் நினைக்கிறது. மேலே போய் உட்காந்துப்போம். 2 சைடுமே குளோபால் போட்டுக்கிட்டு ஏன் வரானாலும் ஒரு கேம்பிங் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 செகண்ட் ஆனால் 2 பேர் தான் இருக்கானுங்க. அவனுங்க மட்டும் போட்டு விட்டுருலாம். யாராச்சும் இருக்கானா? இல்லை. மேலே வேறு ஒரு குளோவால் இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆள் இல்லை மாதிரி தான் தெரியல. சரி நம்ம குளோவால் போடாமல் வேண்டாம். சரி குளோவால் போட்டுருவோம். சரி இந்த சைடு ஒன்று போடலாம். இந்த சைடு ஒன்று போட்டுடலாம். இந்த சைடு திறந்து வச்சுருக்கோமா? இல்லை வேணாம், இங்கே போட்டுருப்போம். இதுக்கு மேலே போகணுமா? எப்படி தான் மேலே இதுக்கு மேலே போக முடியுமா ஃபஸ்ட்டு? போக முடியுது. ஓகே ஜோன் வந்தால் நம்ம இதுக்கு தாண்டி போயிடலாம். அங்கே மேலே இவனும் இருக்கு. மேலே இவனும் இருக்கான். ஸ்கோப் போடு. அடி ஆண்டா அவனே காலியா? யூஎம்பியா வேறு இப்போ நம்ம இது MP 30 தான் இருக்குது. ஓடு ஜோனு ஓடலாம். மேலே தான் வருவான். ஏன்னா ஜோனு விடல. இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான். பார்ப்போம் இந்த சீனாக இருப்பான்ட்டு. பூயா எடுப்போமா? வந்துட்டா. ஸ்விட்ச் பண்ணு. அடி அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த கேமில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ டாட்டா பை. See you. நம்ம அடுத்த வருஷம் அடுத்த